கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் ஆரம் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 272ஆம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தற்பொழுது பாதுகாப்பில்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். எனவே நாம் வெளியில் எங்கேயாவது செல்லும் பொழுது ஒரு நிமிடம் ஜெபித்துவிட்டு சென்றால் கர்த்தரின் பரிபூர்ணமான பாதுகாப்பை பெற்று அவரின் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ முடியும். இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் ஏசாயா 52:12. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். The Lord of Israel will be your real God. Isaiah chapter 52 verse 12. Thank you. கர்த்தரின் பட்சமே நம் இரத்தத்தலமை மீட்டார். அவர் நமக்கு நவீனம் எல்லாமே பாவர் பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம் யாருக்கவெல்லாம் அடைவோம், தீமையை கொள்ளுவோம். கர்த்தாவின் வல்ல கரத்தால் உம்மை பக்தியால் நாடோறும் ஜீவிப்போம். அவரை திடனாகையால் கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம் யாருக்கு வல்லோர் யார் யார் யாருக்கு வல்லோர் கர்த்தரின் கட்டளையில் அதாலத்து ஜீவனுண்டாம். பற்றும் நிலையை தம் வல்ல கரத்தில் வைத்தென்று பாதுகாப்பாராம். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம் யாருக்கு வல்லோர் யார் யார் யாருக்கு வல்லோர் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். 272வது வாரத்திலையும் கூட ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 52:12. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் எப்பொழுதும் நம் முன்பாக செல்லும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு பெண் ஓடுகிற ஒரு ரயிலிலே ஏறுவதற்கு முயற்சி செய்தாளாம்.
ஆனால் திடீரென்று கால் தவறி கீழே விழுந்து விட்டால் அவருடைய கால்கள் சக்கரத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் மாட்டவில்லை, அவள் காயங்களோடு விழுந்து கிடந்திருக்கிறாள். அந்த எல்லாரும் பார்த்து அலறிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஆனால் யாருமே அவளுக்கு உதவி செய்ய மனமில்லாதவர்களாக தங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடும் என்று சொல்லி பயந்து துறை நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ரயில் கடந்து சென்ற பிறகு அவள் எழும்பி தன்னைத்தானே எட்டி பார்த்திருக்காள். சில காயங்களோடு அவள் தப்பித்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தவளாக அல்லேலூயா இயேசுக்கே சோத்திரம் என்று சொல்லி கத்தினாளாம். கத்துன உடனே எல்லாரும் என்ன இவா தன்னுடைய கையங்கால்களையும் சரியாக பார்க்காம இப்படி இயேசுக்கு சோத்திரம்னு சொல்லி கத்துறாளே அப்படின்னு சொல்லி யோசித்தார்களாம். உடனே அவள் சொன்னாலாம், ஆண்டவர் என்னை காப்பாற்றி விட்டால் நான் இப்போது உயிரோடு இருக்க மாட்டேன். என்னை சுற்றி இத்தனை பேர் இருந்தீர்களே, என்னை யாராவது காப்பாற்றினீர்களா அப்படி சொல்லி கேட்டார்களாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் நம்ம சில நேரங்களில் நினைப்போம் ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம்தான், ஜஸ்ட் உடனே நாங்கள் ஏதாவது நேரிட்டு இருக்கோம், ஆனால் ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதுபோல் ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் தான் காக்கிறாருன்னு சொல்லி நம்ம நினைக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு நேரம், ஒரு நல்ல நேரம் நம்ம பிழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பாருங்க, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவார், ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி லூக்கா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கவும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். தலையில் உள்ள மயிரெல்லாம் கூட ஆண்டவர் எண்ணி வச்சிருக்காராம். அப்போ அந்த ஒரு மயிர் கீழே விழுது அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, வேண்டாம் அந்த மயிர் தலையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பாருங்க, அதே மாதிரி நம்ம என்ன சொல்றாரு, அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கவும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ குருவிகளை கூட அவர் அவ்வளவு தூரம் கவனமாக கவனித்து அதுக்கு தேவையானவர்களெல்லாம் கொடுத்து வருகிற ஒரு ஆண்டவர் மனுஷராகி நம்முடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா? ஆக எப்போதும் நம்ம அவர் மேலே என்ன செய்யணும், விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மை காக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் ஒரு தெளிவோடு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கர்சனையோடு இருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்க முடியும். பாருங்க, உபாகமம் 11:1 போட்டுருப்பாங்க, நம்மை தேவன் காப்பதற்கு அவர் என்ன செய்வார், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ உதாரணமாக நம்ம பிள்ளைகளை உல்லாச பயணத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகும்போது அந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நல்லா பார்த்துக்கிடுங்க, பிள்ளைகளை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல் அந்த பிள்ளைகளும் நாம சொல்படி கேட்கணும். இந்த மாதிரி டீச்சர்கிட்ட தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த பிள்ளைகள் அதே மாதிரி நம்ம சுற்றியே பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எந்த விதமான ஊர் வராதபடி அந்த ஆசிரியர்கள் பார்த்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகள் ஒரு 10 ஆசிரியர்கள் சேர்ந்து அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் நம்ம ஸ்கூலெல்லாம் அணிஞ்சிட்டு போவோம். அப்படின்னா தான் இந்த பிள்ளைகள் தூரம் போனால் கூட அந்த யூனிஃபார்மை பார்த்து நம்ம டீச்சருங்க இருக்காங்கன்னு சொல்லி என்ன செய்யும், ஓடி வந்துடும். அப்படி அநேக ஆயத்தங்களை நம்ம செய்கிறோம். அதுபோல் ஆண்டவரும் கூட தம்முடைய பிள்ளைகள் தன்னிடத்தில் வரணுங்கிறதுக்காக அவர் எப்போதும் பச்சாபத்தோடு காத்துக்கொண்டே இருக்கிறார். அதை நம்ம உணர்வுகளாக இருக்கணும். அநேக நேரங்களில் நமக்கு நல்ல தைரியம் இருக்குது, நல்ல பலன் இருக்குது, நம்ம எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், நமக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் பெரிய தப்புங்கிறதே ஏதாவது பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கொள்ளும் போது தான் நம்ம யோசிப்போம். அருமையானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். எங்கே ஒரு பிள்ளைகள் நடக்கும்போது பெற்றோர் அது கூடயே கவலைலாம் அந்த பெற்றோர் மேலே தான் இருக்கும், அந்த பிள்ளைகள் மேலே தான் இருக்கும். அது அவங்க வேலை செய்துட்டு இருந்தாலும் அந்த ஒரு கண் அந்த பிள்ளைகள் மேலே என்ன செய்ய இருக்கும், அந்த பிள்ளைகிட்ட பேசி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க, நம்முடைய தமிழ் பண்பாடுல சொல்லுவாங்க, பிள்ளைகள் எங்கே போது வருதுங்கிறத கவனிக்கிறதுக்காக தான் காலைல கொலுசு போட்டுட்டு இருப்பாங்க. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளுடைய நடமாட்டத்தை கவனிக்கிறதுக்காக இருக்குன்னு சொல்லி. அப்போ மனுஷராகிய நமக்காகவே நமக்கே அந்த பிள்ளைகள் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குமானால் ஆண்டவராகிய நம்மை படைத்த ஆண்டவராகிய பிதாவுக்கு எவ்வளோ தூரம் அக்கறை இருக்கும். ஆகியனால நம்ம எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்ல நான் கேட்பேன், அவருடைய பிள்ளையாக நான் வாழ்வேன்னு சொல்லும்பொழுது அவருடைய பாதுகாப்பு நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதை நம்ம உணர்ந்தவர்களாக இந்த வருஷத்திலே நம்முடைய பயணத்தை நாம் தொடர்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்த